ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து சுபாஷ் சந்திர போஸும் இந்திய தேசிய ராணுவமும் பார்க்கலாம். இவர் பார்த்தோம்னா 1897 ஜனவரி 28 வந்து பிறந்திருப்பாரு. ஒரிசால உள்ள கட்டாக்ல வந்து பிறந்திருப்பாரு. இவருடைய தந்தை வந்து பார்த்தோம்னா ஜானகிநாத் போஸ். இவர் வந்து ஒரு வழக்கறிஞராக வந்து இருந்திருப்பாரு. இவருக்கு சுவாமி விவேகானந்தர் வந்து ஆன்மீக முன்னுதாரணமாக இருந்திருப்பாரு. தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ் வந்து அரசியல் முன்மாதிரியாக இருந்திருப்பாரு. ஐசிஎஸ் தேர்வில் வந்து வெற்றி பெற்று அரசாங்க வேலையில் 1920 வந்து சேர்ந்திருப்பாரு. பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடணும்னு சொல்லிட்டு அரசாங்க வேலையை வந்து துறந்திருப்பாரு. அதுக்கப்புறமா ஒத்துழைமை இயக்கத்தில் வந்து 1921 போயிட்டு சேர்ந்திருப்பாரு. வங்காளத்தில் வந்து சியாதாஸ் வந்து முன்னின்று நடத்திய ஹர்த்தால், அந்நிய துணி மற்றும் அரசாங்க கல்வி நிலைய புறக்கணிப்பு போராட்டம் எல்லாத்துலேயும் வந்து ஆர்வத்தோட போய் பங்கேற்கிறாரு. தாஸ் நடத்தி வந்து பிரச்சார இதழோட பதிப்பாசிரியராக இருந்திருப்பாரு. சுதேசி தேசிய கல்லூரிக்கு முதல்வராக பணியாற்றியிருப்பாரு. கல்கத்தாவுக்கு வந்து வேல்ஸ் இளவரசர் இருப்பார்ல, அவர் வரப்போ வந்து போராட்டம் நடத்தி இவர் வந்து கைது செய்து ஒரு 6 மாத சிறை தண்டனை வந்து இவருக்கு கொடுத்துருப்பாங்க. சிறையில் இருந்து வந்ததுக்கு அப்புறம் சிஆர்தாஸும் மோதிலால் நேரு ஆரம்பிச்ச சுயராஜ்ய கட்சியில போய் சேர்ந்திருப்பாரு. சுயராஜ்ய கட்சியோட நாளேடான ஃபார்வர்டு இருக்கும்ல, அந்த பத்திரிகையோட பதிப்பாசிரியராக இருந்திருப்பாரு. சிஆர்தாஸ் வந்து கல்கத்தா மாநகராட்சி அந்த மாநகராட்சி மன்ற தலைவராக பொறுப்பேற்றிருந்திருப்பாரு. அவருக்கு வந்து தலைமை செயல் அதிகாரியா வந்து பணியாற்றிருந்திருப்பாரு இவர் போஸ். அகில இந்திய தொழிற்சங்க நடவடிக்கையிலும் வந்து பங்கேற்றிருப்பாரு. 1924 அக்டோபர் 24 வந்து அந்த தீவிர அரசியலில் ஈடுபட்டிருப்பாங்களா, அவங்களுக்கு எதிராக வந்து அவசர சட்டத்தை வந்து அரசாங்கம் வந்து பிறப்பிச்சிருப்பாங்க. அதுல வந்து போஸை வந்து கைது செய்து பர்மாவில் உள்ள மாண்டலே சிறையில வந்து அடைச்சிருப்பாங்க. சிறையிலிருந்து வந்ததுக்கு அப்புறமா வங்காள காங்கிரஸ் தலைவராக வந்து பொறுப்பேற்றிருந்திருப்பாரு. சைமன் ஆணையம் புறக்கணிப்பு போராட்டத்திலையும் வந்து சேர்ந்திருப்பாரு. இந்தியாவுக்கு வந்து முழு சுதந்திரம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தீர்மானத்தை வந்து ஆதரிச்சிருப்பாரு. நேரு அறிக்கையில வந்து இந்தியாவுக்கு டொமினியன் லிஸ்டை வந்து பரிந்துரைச்சிருப்பாங்க. அதை வந்து கடுமையாக எதிர்த்திருப்பாரு. 1928 வந்து போஸ் வந்து ஜவஹர்லால் நேருவோட சேர்ந்து இந்திய சுதந்திர லீக்கை வந்து தோற்றுவித்திருப்பாரு. தீவிர சோசியலிச கருத்துக்களால் கவரப்பட்ட போஸும் நேருவும் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு வெகுஜன இயக்கமா மாற்றணும்னு சொல்லிட்டு செயல்பட்டு இருந்திருப்பாங்க. 1929 பகத்சிங்கோட நண்பர் யதீந்திரநாத் வந்து சிறையில வந்து உண்ணாவிரதம் வந்து இறந்திருப்பாரு. அவரோட உடல் வந்து கல்கத்தாவுக்கு வந்து கொண்டு வரப்பட்டு பிரம்மாண்ட பிரேத பேரணி வந்து நடத்தியிருப்பாங்க. அந்த பேரணியில வந்து ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வந்து வீர உரையாற்றியிருப்பாரு போஸ். அதுக்காக இவருக்கு ஒரு 6 மாத சிறை தண்டனை வந்து கொடுத்து வந்திருப்பாங்க. தீவிர நடவடிக்கைகளுக்காக திரும்பி இவரை வந்து 1931 வந்து சிறையில வந்து அடைக்கிறாங்க. விடுதலையானோடனே மதுராவில் உள்ள அங்க நடைபெற்ற இளைஞர் மாநாட்டில் வந்து கலந்திருப்பாரு. மறுபடியும் சிறைக்கு போயிருப்பாரு. 1932 வந்து மருத்துவ சிகிச்சைக்காக வந்து வியானா வந்து போயிருப்பாரு. அங்கதான் போயிட்டு விட்டல்பாய் பட்டேலை வந்து பார்த்திருப்பாரு. இவங்க 2 பேரும் காங்கிரஸ் வந்து ஒரு தீவிரவாத அமைப்பாக மாற்ற வேண்டும்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்திருப்பாங்க. 1934 வந்து ஐரோப்பில வந்து வந்திருப்பாரு. வந்தோடனே வந்து காங்கிரஸ்குள்ளேயே வந்து தீவிர முற்போக்கு மனப்பான்மை கொண்ட தலைவர்கள்லாம் இருப்பாங்களா, அவங்களோட சேர்ந்து காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சியை வந்து தொடங்கியிருப்பாரு. 1934 பம்பாயில தான் வந்து காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சிகள் வந்து தொடங்குறாங்க. இதுல வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன், ஆச்சாரியா நரேந்திர தேவ், அப்புறம் மினோ மாசினி, நேரு இவங்க எல்லாருமே வந்து பங்கேற்றிருந்திருப்பாங்க. இந்த கட்சியோட கொள்கையை வந்து 4 வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய விடுதலை போராட்டத்தை வந்து தேசிய உணர்வு மிக்க வெகுஜன இயக்கமாக தீவிரப்படுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. சோசியலிஸ்ட்கள் வந்து காங்கிரஸ்குள்ளேயே வந்து செயல்படணும். தேசிய இயக்கத்தை வந்து சோசியலிச பாதைக்குள்ள வந்து கொண்டு போகணும். பொருளாதார தேவைகளுக்கு ஏற்ப வந்து விவசாயிகள், தொழிலாளர்கள் இவங்க எல்லாரையும் ஒன்று திரட்டி ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்தணும். அதுதான் வந்து விடுதலை போராட்டத்தோட அடித்தளமா இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த நோக்கத்தெல்லாம் வந்து மனசுல கொண்டு அந்த காங்கிரஸ் சோசியலிஸ்ட்கள் இருக்காங்க, அவங்க வந்து காங்கிரஸ் தலைமையில வந்து மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. 1935 சட்டம் இருக்குங்க. அதுபடி வந்து காங்கிரஸ்லாம் வந்து மாநில அரசாங்கத்துல வந்து பதவி ஏற்றிருப்பாங்க. அதை வந்து இவர் வந்து எதிர்த்திருப்பாரு. 1938 பார்த்தோம்னா காங்கிரஸ் தலைவரா வந்து இவரை வந்து தேர்ந்தெடுத்திருந்திருப்பாங்க. தலைவராக பொறுப்பேற்றோடனே
தீவிரவாத கொள்கையை வந்து ஒன்று ஒன்றா செயல்பட்ட தொடங்கியிருப்பாரு. இந்தியாவின் திட்டமிட்ட சோசியலிச வளர்ச்சிக்காக வந்து தேசிய திட்டக்குழு ஒன்று வந்து ஏற்படுத்தியிருப்பாரு. போஸோட இந்த இடதுசாரி கட்சி நோக்கத்தை வந்து காந்தியும் அவரோட வலதுசாரி ஆதரவாளர்களும் வந்து எதிர்த்திருப்பாங்க. காங்கிரஸ் வலதுசாரிகள் இருக்காங்க, அவங்க எதிர்ப்பையும் மீறி போஸ் வந்து 1939 நடைபெற்ற காங்கிரஸ் தலைவர் பதவிக்காக போட்டிட்டு இருப்பாரு. இவருக்கு எதிராக பட்டாபி சித்தராமையா வந்து போட்டிட்டு இருப்பாரு. அவர் வந்து 203 வாக்கு வித்தியாசத்துல வந்து ஜெயிச்சிருப்பாரு. காந்தி வந்து அந்த பட்டாபியோட தோல்வியை வந்து அவரோட தோல்வியா வந்து அறிவிச்சிருப்பாரு. 1939 மார்ச் மாதம் வந்து திரிபுரா காங்கிரஸ் கூட்டத்துக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அடுத்த 6 மாசத்துக்குள்ள பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து இந்தியா விட்டு வெளியேறணும். அப்படி இல்லாட்டி வந்து காங்கிரஸ் வந்து வெகுஜன இயக்கத்தை வந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தியிருப்பாரு. காங்கிரஸ் மூத்த தலைவர்கள்லாம் இவர் வந்து காங்கிரஸோட கொள்கைக்கு எதிராக செயல்படுறாருன்னு சொல்லிட்டு இவரை தலைமை பொறுப்புல இருந்து விலக்கியிருப்பாங்க. இவர் வந்து தலைவர் பொறுப்புல மட்டும்தான் விலகியிருப்பார், காங்கிரஸை விட்டு விலகி இருக்க மாட்டாரு. இவரும் இவரோட ஆதரவாளர்களும் வந்து காங்கிரஸ்குள்ளேயே வந்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை வந்து தொடங்கியிருப்பாங்க 1939 மேல. இந்த அமைப்பு வந்து காங்கிரஸ்குள்ளேயே வந்து செயல்படும். இதை வந்து தீவிரவாத முன்னேற்ற கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாரு. காங்கிரஸ் வந்து போஸ் மீது வந்து ஒழுங்கு நடவடிக்கை வந்து எடுத்திருந்திருப்பாங்க. இவர் வந்து காங்கிரஸ் விட்டு விலகிட்டு ஃபார்வர்ட் பிளாக் கட்சி இருக்குல்ல, அதை வளர்ப்பதிலே வந்து கவனத்தை செலுத்தியிருப்பாரு. சுபாஷ் சந்திர போஸும் இந்திய தேசிய இயக்கம் அந்த நூலோட ஆசிரியர் வந்து ஹரிஹர தாஸ். அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, 1925 சிஆர் தாஸ் இறந்திருப்பாரு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் தலைமைக்கு வந்து பெரிய சவாலாக இருந்தது இந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வந்து ஒரு புரட்சி ஆயுதமாக கொண்டு பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடுறதுக்கு தொடங்கியிருப்பாரு போஸ். செகண்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிச்சோடனே இவர் இந்தியா முழுவதும் போயிட்டு போர் முயற்சிக்கு வந்து யாரும் உதவ வேணாம்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட வந்து கேட்டு இருந்திருப்பாரு. பிரிட்டிஷோட விரோத நாடுகளை கொண்டு இந்தியாவுக்கு வந்து சீக்கிரமா வந்து விடுதலை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. 1940 ஜனவரி 31 பார்த்தோன்னா போஸ் வந்து அரசாங்க தடையும் மீறி கல்கத்தாவில் உள்ள ஷிரதானந்த பூங்கால வந்து பொதுக்கூட்டம் வந்து நடத்தியிருந்திருப்பாரு. டாக்கா நகர்ல வந்து ஃபார்வர்ட் பிளாக்கோட வங்காள மாகாண சிறப்பு மாநாட்டை வந்து கூட்டியிருப்பாரு 1940 மே 25. அந்த மாநாட்டில் வந்து ஜூலை 3ஆம் தேதியை வந்து சிராஜௌதலா தினமா கொண்டாடணும்னு சொல்லியிருப்பாரு. இருட்டரை சாவு நினைவாக கட்டப்பட்ட ஹோல்வெல் நினைவு சின்னத்தை வந்து இடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தையும் வந்து கொண்டு வந்திருப்பாரு. போஸை வந்து கைது செய்து டிசம்பர் 5ஆம் நாள் வந்து விடுதலை பண்றாங்க. விடுதலை பண்ணிட்டு அவரை வந்து வீட்டு காவல்லையே வந்து சிறை வைக்கிறாங்க. 1941 ஜனவரி 26 வந்து வீட்டு காவல்ல இருந்து தப்பிக்கிறாரு போஸ். அவர் மாறு வேடத்துல பார்த்தோம்னா பெஷாவர், காபூல், மாஸ்கோ இந்த விளையாட்டு ஜெர்மன் தலைநகர் பெர்லின்ல வந்து 1941 மார்ச் 26ஆம் தேதி போயிட்டு அடைஞ்சிருப்பாரு. அவர் அங்க போனோடனே ஹிட்லரோட வழக்கரமாக திகழ்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ரிப்போன் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சந்தித்து வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஜெர்மனிக்குள்ளேயே வந்து சுதந்திர இந்தியா மையம் அப்படின்னு சொல்லிட்டு அமைக்கிறதுக்கு இவருக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருந்துருப்பாங்க. ஜெர்மனியில் இருந்தபடியே அசாத் ஹிந்த் வானொலி மூலமா நாள்தோறும் ஒரு திட்டத்தை பற்றி இந்தியாவுக்கு வந்து ஒளிபரப்பிட்டு வந்திருப்பாரு. 1941 மே 29 பார்த்தோன்னா போஸ் வந்து ஜெர்மனி அதிபர் ஹிட்லரை போயிட்டு சந்தித்து பேசி வச்சிருப்பாரு. அந்த சந்திப்பில் பார்த்தோன்னா இந்திய தேசிய இராணுவத்தை வந்து ஜெர்மனிலேயே வந்து அமைக்கிறதும், அப்புறம் பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து போரிடுறதும், அப்புறம் வந்து அச்சு நாடுகள் எல்லாரும் சேர்ந்து இந்திய சுதந்திர பிரகடனத்தை வந்து வெளியிட வேண்டும்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் ஹிட்லர் வந்து இவரோட கோரிக்கைகளை வந்து ஏற்றிருக்க மாட்டாரு. மேற்கு ஆப்பிரிக்காவில் பார்த்தோன்னா ஜெர்மனியை வந்து ஜெர்மனி ராணுவம் இருக்குங்களா, அவங்க வந்து இந்திய போர்க்கைதிகளை வந்து பிடிச்சு வச்சிருந்திருப்பாங்க. அவங்களை கொண்டு 2 ராணுவ பிரிவுகளை வந்து அமைத்துக் கொள்ளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்க்கு வந்து அனுமதி கொடுக்குறாங்க 1942 ஜனவரியில. போஸ் வந்து இந்திய போர்க்கைதிகளை கொண்ட அசாத் ஹிந்த் ஃபவுஜ் வந்து இதை வந்து இந்திய படையணை பிரிவுன்னு சொல்லுவாங்க, இதை வந்து ஏற்படுத்தி இருந்திருப்பாரு. இது ஸ்டார்டிங்ல பார்த்தோன்னா ஒரு 12 போர்க்கைதிகள்லாம் வந்து இருந்திருப்பாங்க. அந்த படைப்பிரிவு வந்து கூடிய சீக்கிரமா ஒரு 3 போர் படைப்பிரிவுக்கெல்லாம் வந்து விரிவடைஞ்சிருக்கும். இவர் வந்து முறையான ராணுவ பயிற்சி பெறலானும் அந்த அசாத் ஹிந்த் ஃபவுஜ் இருக்குல்ல அதோட தளபதியா வந்து பொறுப்பேற்றிருந்திருப்பாரு. இருந்தாலும் இவருக்கு ஹிட்லர் கிட்ட இருந்து இவரை எதிர்பார்த்த அளவுக்கு உதவி வந்து கிடைச்சிருந்திருக்காரு. 2ஆம் உலகப் போர் வந்து ஸ்டார்ட் ஆனது ஜப்பான் வந்து நேச நாடுகளை ஒன்று ஒன்று அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது.
சிங்கப்பூர் வந்து 1942 பிப்ரவரி 15 வந்து ஜப்பான் வசம் வந்து வந்திருக்கும். போஸ் வந்து சிங்கப்பூர் வீழ்ந்தது பிரிட்டிஷ் பேரரசு வீழ்ந்ததுக்கு சமமானது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஜெர்மனில இருந்து வெளியேறி ஜப்பான் செல்ல தீர்மானிச்சிருப்பாரு. ஏன்னா வந்து ஜப்பான் துணை கொண்டு இந்தியாவுக்கு சீக்கிரமா வந்து விடுதலை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பியிருப்பாரு. அப்போ ஜப்பான்ல வந்து இந்திய புரட்சி தீவிரவாதி ராஜ் பிஹாரி போஸ் அங்கதான் இருந்திருப்பாரு. ஸோ அவரோட அழைப்பின் பேர்ல இவர் டோக்கியோக்கு வந்து போயிருப்பாரு. 1943 ஜனவரி 13ல ராஜ் பிஹாரி போஸ் தான் வந்து இந்திய தேசிய ராணுவம் கொண்டு வரதுக்கு முக்கிய காரணமா இருந்திருப்பாரு. இவர் டோக்கியோல வாழ்ந்து இந்தியர்களை கொண்டு இந்திய சுதந்திர கழகத்தை வந்து தொடங்கியிருப்பாரு. இவரோட தலைமையில இந்த இந்திய சுதந்திர கழகம் இருக்குல்ல, அதோட மாநாடு வந்து ஹாங்காங்ல வந்து நடங்கியிருக்கும். அதுல வந்து பார்த்தோம்னா மோகன் சிங்கை தளபதியா கொண்ட இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்குவதுன்னு சொல்லிட்டு தீர்மானம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும். யார் அந்த மோகன் சிங் அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டிஷ் ராணுவத்துல வந்து ஒரு அதிகாரியா இருந்திருப்பாரு. ஜப்பான்கிட்ட சரணடைஞ்சிருப்பாரு. இவர் வந்து ஹாங்காங் மாநாடு தீர்மானத்துப்படி ஜப்பான் வசம் இருந்து ஒரு 40,000 இந்திய போர்க்கைதிகளை கொண்ட இந்திய தேசிய ராணுவத்தை வந்து சிங்கப்பூர்ல பரேட் பூங்காவில் வந்து 1942 ஆகஸ்ட்ல வந்து அமைச்சிருந்திருப்பாரு. 1943 வந்து டோக்கியோ போயிருப்பாரு போஸ். அங்க போயிட்டு ராஜ் பிஹாரி போஸ், மோகன் சிங் இவங்க எல்லாரையும் சந்திச்சு நிலைமையை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. சிங்கப்பூருக்கு வந்து 1943 ஜூலை 2 போயிருப்பாரு. அங்க பார்த்தோம்னா ராஜ் பிஹாரி போஸ் வந்து இவருக்கு வந்து இந்திய சுதந்திர கழகத்தோட தலைமை பொறுப்பு வந்து போஸ்க்கு வந்து கொடுத்திருந்திருப்பாரு. அவர் வந்து ஆலோசகரா இருந்திருப்பாரு. ஆகஸ்ட் 25 பார்த்தோம்னா போஸ் இந்திய தேசிய ராணுவத்தின் தளபதி பொறுப்பை வந்து ஏற்றிருந்திருப்பாரு. அன்னிலிருந்து தான் இவர் வந்து நேதாஜி அல்லது தன்னிகரற்ற தளபதி அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருந்திருப்பாங்க. நேதாஜி வந்து சிங்கப்பூர்ல இருந்தபடியே டெல்லி நோக்கி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போர் முழக்கம் வந்து விட்டிருப்பாரு. ஒற்றுமை, நம்பிக்கை, தியாகம் இந்த 3 குறிக்கோளையும் கொண்ட இந்திய சுதந்திர கழகத்தை வந்து மறுசீரமைச்சிருப்பாரு. அப்புறம் இந்திய தேசிய ராணுவம் இருக்குல்ல, அதை வந்து 3ஆக பிரித்திருப்பாரு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா காந்தி படையணை பகுதி, ஆசாத் படையணை பகுதி, அப்புறம் நேரு படையணை பகுதி அப்படின்னு சொல்லிட்டு பேரிட்டு இருந்திருப்பாரு. சிங்கப்பூர் வாழைய இந்திய தேசியவாதிகள் வந்து பண உதவி, பொருள் உதவி இது எல்லாத்தையும் இந்திய வீரர்களுக்கு வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. 1943 அக்டோபர் 21 பார்த்தோம்னா சிங்கப்பூர்ல கேத்தே மண்டபத்துல வந்து சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கம் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். நேதாஜி வந்து இந்த அரசாங்கத்தோட பிரதமரா வந்து பொறுப்பேற்று இருந்திருப்பாரு. ஏசி சாட்டர்ஜி வந்து நிதித்துறை அமைச்சரா, எஸ்.ஏ. ஐயர் வந்து விளம்பரத்துறை அமைச்சரா, லட்சுமி சுவாமிநாதன் வந்து பெண்கள் அமைப்புத்துறைக்கு வந்து அமைச்சரா வந்து பொறுப்பேற்றிருந்திருப்பாங்க. ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார்ல, அவர் எழுதிய தேசிய கீதம் வந்து இசைக்கப்பட்டிருக்கும். தற்காலிக அரசாங்கத்தோட செயல் திட்டங்கள் வந்து என்னென்னு பார்க்கலாம். பிரிட்டிஷார் இருக்காங்களா அவங்கள வந்து இந்திய மண்ணிலிருந்து வெளியேற்றுவது. மக்களோட ஒத்துழைப்போட இந்தியாவில் வந்து ஆசாத் ஹிந்து தேசிய அரசாங்கத்தை வந்து அமைக்கிறது. அது வரைக்கும் தற்காலிக அரசாங்கம் வந்து இந்திய விவகாரங்கள் இருக்குல்ல அது எல்லாத்தையும் கவனித்துக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடைக்கால அரசாங்கத்தை வந்து 9 நாடுகளை வந்து ஆதரிச்சிருப்பாங்க. ஜப்பான் பிரதமர் டோஜோவும் இவருக்கு வந்து ஆதரவு வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. 1943 அக்டோபர் 23 பார்த்தோம்னா நேதாஜி கீழ் செயல்பட்ட தற்காலிக அரசாங்கம் வந்து பிரிட்டனுக்கு எதிராக வந்து பிரகடனம் வந்து செஞ்சிருப்பாங்க. நேதாஜி வந்து சிங்கப்பூர்ல இருந்து டோக்கியோக்கு அக்டோபர் 28 வந்து கிளம்பியிருப்பாரு. அங்க வந்து ஜப்பான் பிரதமர் டோஜோவோட சேர்ந்து கிழக்காசிய மாநாட்டுல வந்து நவம்பர் 6 கலந்திருப்பாரு. அந்த மாநாட்டுல தான் ஜப்பான் பிரதமர் அந்தமான் நிக்கோபார் தீவை வந்து நேதாஜி கிட்ட வந்து கொடுத்து வந்திருப்பாங்க. அந்தமானுக்கு வந்து ஷாஹித் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சூட்டுறாங்க. நிக்கோபாருக்கு வந்து சுயராஜ் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வந்து பேர் சூட்டுறாங்க. இடைக்கால அரசாங்கம் இருக்கும்ல அதோட தலைமை மையத்தை வந்து சிங்கப்பூர்ல இருந்து ரங்கூனுக்கு வந்து மாற்றிருப்பாரு நேதாஜி. 1944 பிப்ரவரி 4 நேதாஜி வந்து இந்திய படையெடுப்பை வந்து ரங்கூன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. இந்திய தேசிய ராணுவம் வந்து இந்திய பர்மா எல்லையில வந்து பிரிட்டிஷ் படையினர் வந்து தோற்கடிச்சிட்டு மார்ச் 21 இந்தியாவுக்குள்ள வந்து நுழையிறாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அந்த நூலோட ஆசிரியர் வந்து ஹயாஷித்தாங்கிறவரு இந்திய வீரர்கள் தாங்கள் விடுவிக்க நின்று தாய்நாட்டு புனித மண்ணில் விழுந்து புரண்டு முத்தமிட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. இந்திய மண்ணில போயிட்டு தேசிய கொடியை ஏத்துறாங்க. தேசிய கொடி வந்து இசைக்கப்படுது. கடுமையான போருக்கு அப்புறம் ஜப்பான் இந்திய தேசிய ராணுவம் வந்து அந்த கூட்டுப்படை இருக்குல்ல பிரிட்டனோட ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த கொஹிமாவை வந்து கைப்பற்றுறாங்க. 1944 ஏப்ரல் 6 மே மாசத்துக்குள்ள இம்பாலையும் வந்து
அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் வந்து பருவமழை வந்து வந்திருக்கும். அதனால ராணுவ தளவாடங்கள், உணவுப் பொருட்கள்லாம் வரத்துக்கு லேட் ஆயிருக்கும். அதுக்குள்ளார பார்த்தோன்னா பிரிட்டிஷ் கூடுதல் படையினர் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பிரிட்டிஷ் படை வந்து ரங்கூனை வந்து 1945 மே மாதம் வந்து கைப்பற்றிடுறாங்க. ஒரு 23,000 இந்திய தேசிய ராணுவத்தில் வந்து போர் கைதிகளை வந்து பிடிக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் விசாரணைக்காக இந்தியாவுக்கு வந்து அனுப்புறாங்க. 1945 ஆகஸ்ட் 15 வந்து பார்த்தோம்னா ஜப்பான் வந்து சரணடைஞ்சிடுறாங்க. சரி ஜப்பான் தான் சரணடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரஷ்யாவோட ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்கு கிளம்புறாரு. அங்கே போகிற வழியில் பார்த்தோம்னா தேசிய சீனாவின் தலைநகர் தைப்பேயில் வந்து விமான விபத்து வந்து ஏற்படுது. அதில் வந்து இவர் இறந்துருவார் 1945 ஆகஸ்ட் 18. போஸ் வந்து இளமை காலத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தர், அரவிந்தர் அவங்களோட ஆன்மீக வாழ்வினால வந்து கவரப்பட்டிருந்திருப்பாரு. அரசியலில் திலகரோட தீவிரவாதத்தால் ஈர்க்கப்பட்டிருப்பாரு. பிரிட்டனோட எதிரி இந்தியாவோட நண்பன் அந்த அடிப்படையில் வந்து இவர் போயிட்டு நாசிச ஜெர்மனி, பாசிச இத்தாலி, ஏகாதிபத்திய ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் போய் ஹெல்ப் கேட்டிருந்திருப்பாரு இந்திய விடுதலைக்காக. சுதந்திர இந்தியா மையம், ஆசாத் ஹிந்த் வானொலி, ஆசாத் ஹிந்த் ஃபவுஜ், இந்திய தேசிய ராணுவம், அப்புறம் வந்து சுதந்திர இந்திய தற்காலிக அரசாங்கம், இந்த அமைப்புகளை ஏற்படுத்தி இருந்திருப்பாரு. இது அந்த அளவுக்கு வெற்றி பெறலனாலும் இந்திய இளைஞர்கள்கிட்ட வந்து அந்த தேசிய உணர்வு வந்து தூண்டிவிட்டு இருக்கும். இந்திய தேசிய ராணுவ போராட்டத்தோட சிறப்பை பற்றி பார்க்கலாம். இந்த ராணுவ போராட்டம் வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு இணையாக நடத்தப்பட்டிருக்கும். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இரட்டை குழல் துப்பாக்கியாக பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க. பிரிட்டிஷ் ராணுவத்தில் இருக்கிற இந்திய அதிகாரிகள் மற்றும் வீரர்களை கொண்டு இனியும் இந்தியாவை வந்து அடக்கி ஆள முடியாது அப்படிங்கிற உண்மையை வந்து இது மூலமா தெரியப்படுத்தியிருப்பாங்க. 1946 பிப்ரவரி 18 வந்து பம்பாய் ராயல் இந்திய கடற்படையினர் வந்து கிளர்ந்தெழுறதுக்கு இந்த போராட்டம் தான் வந்து காரணமாக இருந்திருக்கும். இரண்டாம் உலகப் போர் முடிந்ததுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் இந்திய அரசாங்கம் வந்து இந்திய தேசிய ராணுவ அதிகாரிகள் மீது வழக்கு வந்து தொடர்றாங்க. பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து போரிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வழக்குல ஷா நவாஸ், லட்சுமி சேகல், தில்லான் இந்த 3 பேரையும் வந்து மையமாக கொண்டிருக்கு இந்த வழக்கு. 1945 நவம்பர் 5ஆம் தேதி பார்த்தோன்னா டெல்லி செங்கோட்டையில லால் கிலாவில் இந்த வழக்கு வந்து தொடர்றாங்க. காங்கிரஸார் வந்து இந்த வழக்குல வந்து இவங்களுக்கு சார்பாக வந்து வாதாடலாம் முடிவு பண்றாங்க. வழக்குக்காக வந்து நிதி திரட்டுறாங்க. இந்த வழக்கு நடத்துறதுக்கு பிரபல வழக்கறிஞர்களான குலாபாய் தேசாய், தேஜ் பகதூர் சாப்ரு, அப்புறம் கைலாஷ் நாத் கட்ஜூ இவங்க அடங்கிய ஒரு கமிட்டி வந்து அமைக்கிறாங்க. நேரு 22 வருஷம் கழிச்சு வந்து இந்த வழக்கு வந்து விசாரணைக்காக இவர் வந்து வழக்கறிஞராக வாதிட்டு இருப்பாரு. டிசம்பர் 31ஆம் தேதி இந்த வழக்குக்கான தீர்ப்பு வந்து கொடுக்குறாங்க. அதில் பார்த்தோன்னா இவங்க எல்லாரையும் வாழ்நாள் முழுவதும் நாடு கடத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1946 ஜனவரி 3ஆம் தேதி பார்த்தோன்னா பிரிட்டிஷ் தலைமை தளபதி இந்த தண்டனையை வந்து குறைச்சி உத்தரவிட்டிருப்பாரு. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த வழக்கை வந்து தள்ளுபடி செஞ்சிருப்பாங்க. இந்த வழக்கு வந்து செங்கோட்டை வழக்குன்னு சொல்லுவாங்க. இந்திய விடுதலை போராட்டத்தில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக இருந்திருக்கும். இந்த வழக்கு வந்து ஒரு இயக்கமாக உருவெடுத்து டெல்லி, பம்பாய், கல்கட்டா, சென்னை இந்த நகரங்கள்லையும் பல பெரிய ஊர்கள்லையும் வந்து ஒரு நரம்பு மையங்களாக வந்து செயல்பட்டிருக்கும். இந்த வழக்கு தான் வந்து ராயல் இந்திய படையினர், அப்புறம் ராயல் இந்திய விமானப்படையினர் இவங்கெல்லாம் கிளர்த்துறதுக்கு காரணமாக இருந்திருக்கும். அரசின் போக்கை கண்டித்து கல்கத்தாவில் பெரிய கலவரம் நடந்திருக்கும். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு இணையாக நடத்தப்பட்ட நேதாஜியோட இராணுவ பிரிட்டிஷ் போர் வந்து பிரிட்டிஷார் வந்து இந்தியாட்ட வந்து அதிகாரத்தை ஒப்படைக்கிறதுக்கு காரணமாக இருந்ததாக சொல்லியிருந்திருப்பாங்க. இதோட டாபிக் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.